வெல்கம் டு டேக் மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தால் மக்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்திக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதில் இருக்க பச்சை வாசம் எல்லாமே போகணும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய தக்காளி நல்லா சிகப்பாக இருந்துச்சுன்னா நல்லா கலர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. அதையும் அரைச்சிக்கோங்க. அரைச்ச வாட்டி இப்போ இந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்தி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லாவே ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா அதில் இருக்க பச்சை வாசம்லாம் போகாது. கிரேவியும் பச்சை வாசமாக ஸ்மெல் வரும். இப்போ இந்த தக்காளி புளிப்பு இல்லாத தக்காளியாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. பெங்களூர் தக்காளி அந்த மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி கூட ஒரு ஸ்பூன் நான் உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் நான் இதில் சேர்த்திக்கிறேன். காரம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதில் இருக்க நல்லா பச்சை வாசம் போகட்டும், எண்ணெய் கொஞ்சமாக வெளியே வரட்டும் அந்த தக்காளியிலேருந்து. அதுக்கப்புறம் நான் இப்போ கருப்பு உளுந்து, இதுதான் மெயின் இந்த ரெசிபிக்கு. அதையும் நான் நல்லா வேக வச்சுருக்கேன், ஊற வச்சு. அதை நீங்கள் இதோட சேர்த்திக்கலாம். இந்த மசாலாவோடு அதையும் சேர்த்திருங்க. பாருங்கள், நான் வேக வச்சுருக்கேன், ஆனால் இது கொஞ்சம் முழுசாகவே இருக்குது இன்னுமே. இப்போ இது நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, இதையும் கரம் மசாலா, இது 2மே நான் சேர்த்திட்டு நல்லா அதை கிளறி விடுங்க. நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் அந்த கிரேவி. அது எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதோ அந்த உளுந்து நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் அந்த கிரேவிக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு இதை நல்லாவே கொதிக்க வைக்கணும். ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லாவே இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் பண்ண விடுங்க. இப்போ நல்லா இது கொஞ்சம் கொதிக்கும் போதே நான் என்ன பண்ணுறேன், இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணுறேன். ஸ்மாஷ் பண்ணால் கிரேவி இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், திக்னஸ் நல்லா கிடைக்கும். கிரேவியும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் இதை ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்புறமே நான் இதை மூடி போட்டு வேக வைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். நல்லா வேகட்டும். நல்லா வெந்த வாட்டி இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் நான் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்க போகிறேன். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லாவே கொதிக்குது, நல்லா கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நான் எனக்கு கொஞ்சம் தண்ணியும் பத்தலை, அதனால் கொஞ்சமாக தண்ணியை நான் இது கூட சேர்த்திக்கிறேன். நல்லா சேர்த்திட்டு நல்லாவே இதை கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சமாக வேக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நல்லா கொஞ்சம் திக்கான மாதிரி உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன பண்ணுறேன்னா க்ரீம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பட்டர் நிறைய போட்டிங்கன்னா இந்த கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். டெக்ஸ்சர் சூப்பராகவே இருக்கும். இப்போ நீங்கள் சூப்பரான தால் மக்னி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, புல்கா இது கூட வேணால் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.